வணக்கம். டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். ஐயா, இன்னைக்கு பாருங்க, இந்த பயிற்சிக்கு போயிருக்காங்க, இப்போ முடிச்சு வருவாங்க, என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்ப்போம். இப்போ ஒரு ஐயா ஏற்கனவே ஆஸ்திரேலியாவிலிருந்து இங்கே வந்து பயிற்சி எடுத்துட்டு போனாங்க. அவங்க வீட்டில் ஒரு சில பிரச்சனைகள், அதை இந்த ஜிபத்தராகிட்ட கேட்குறாங்க. எவ்வளோ அற்புதமாக பதில் சொல்றதுங்கிறது இப்போ பார்ப்போம். ஒரு ஐயா, நம்ம ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு ஐயா வந்தார்ல, அவரு உங்க கூட பேசணும்னாரு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. இந்த ஜிபத்தரா கிட்ட கொடுத்துருக்கேன், நீங்க என்ன வேணும்னாலும் கேளுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். எந்த கடைசி மகள் கல்யாணத்துக்கு தான் நான் கேட்கிறேன். இல்ல, அவங்க பாப்பா கல்யாண விஷயமா ஏதோ கேக்குறாங்க. என்ன வருஷம் நடக்கும்னு கேக்குறீங்களா? எப்ப நடக்குமோ? எப்ப நடக்கும்? அவங்க அம்மாவுடைய கல்யாண வயசு இப்ப அவருக்கு, அதான் கேட்கிறேன். எப்ப நடக்கும்? ஆனா நெக்ஸ்ட் இயர் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மந்த்ல ஏதோ ஒரு மந்த் நடக்கும். மாப்பிள்ளை இந்த ஊரா தான் இருக்குமோ அல்லது வெளி ஊரா இருக்குமோ? அந்த அம்மா பொண்ணுக்கு கல்யாணம் 3 மாசத்துல ஆகுமண்ண இல்ல, ஜனவரி பிப்ரவரி மாசத்துல ஆகும்னு சொன்ன இல்லையா? கல்யாண மாப்பிள்ளை ஆஸ்திரேலியாவிலேயே இருக்காரா இல்ல வேற நாட்டுல இருந்து கல்யாணம் பண்ணுவாரா? ஆஸ்திரேலியாக்குள்ளதான். உங்க ஊருக்குள்ளதான் இருக்காரம்மா? அவர் என்ன வேலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களோ? இல்ல, என்ன மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கார்? ஏதோ ஷாப் வச்சிருக்கிற மாதிரி. ஏதோ ஷாப் வச்சிருக்க மாதிரி. ஏம்மா, ஏதோ ஒரு ஷாப் வச்சிருக்க மாதிரி தெரியுதா? மகன் பிசினஸ் செய்கிறார். அது அவர் ஜனவரிக்கு இன்னும் ஒரு பார்ட்னரோட செய்ய முடிக்கிறார். அது நல்லமோ அதை தனியா செய்யறது நல்லமோ? அவங்க ஆஸ்திரேலியாவில இருந்து பேசுறாங்க. அந்த அம்மா மகன் ஒரு வியாபாரம் பண்ண போறார். அந்த வியாபாரம் இன்னொரு பார்ட்னர் கூட சேர்ந்து செய்யவா இல்ல தானா சுயமா செய்யவா அன்னு கேட்கிறார். அது யோசனை பண்ணி பதில் சொல்லு. சுயமா தான் செய்ய போறாரு ஐயா. ஆனால் அவர் தனியா செய்யாம இன்னொரு பார்ட்னரோட சேர்ந்து செய்யலாமா? அதான், இன்னொரு பார்ட்னர் கூட சேர்ந்து செய்யலாமா இல்ல அவரை தனியா செய்யலாமா, அதுதான் கேட்கிறேன். இந்த பார்ட்னரோட சேர்ந்து செய்யலாம். பார்ட்னரோட சேர்ந்து செய்யலாமாமா? மற்றது மகன் கல்யாணம் முடிச்சிருச்சார். முடிச்சு 1 வருஷம் ஆகுது. குழந்தை எப்ப கிடைக்கும்? என்ன அந்நிய குழந்தை இல்லையா? அந்த மகனுக்கு கல்யாணம் பண்ண மகன் 1 வருஷம் ஆகுதான் கல்யாணம் பண்ணி, இன்னி குழந்தை இல்லையா? எவ்வளவு நாள் கழிச்சு அவருக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் அந்த அம்மா கேக்குறாங்க. எதுவும் ஒன்னும் சரியா தெரியலையம்மா, கொஞ்சம் லேட் ஆகுமா? உங்க ஏற்கனவே கல்யாணமான பையனுக்கு குழந்தை வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுமா? என் மூத்தவருக்கு ஒரு ஆபரேஷன் நடந்தது தலையில. சரி. அவருக்கு இப்போ ஆபரேஷன் முடிச்சு இப்போ சுகமா தான் இருக்கா. சரி. திரும்ப வளரும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி எதுவும் இருக்குமோ? மகளுக்கு, மூத்த மகளுக்கு தலையில ஆபரேஷன் நடந்திருக்கான். அது கம்ப்ளீட்டா குணமாயிடுச்சா? இனி வேற எதுவும் தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? கம்ப்ளீட்டா குணமான மாதிரி தெரியல, ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. ஒரு 100% குணமான மாதிரி தெரியலையா? கொஞ்சம் சின்ன பிரச்சனை எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கான். அத நீங்க கொஞ்சம் சரியா கவனிங்க. ஆமா. அப்படியே இந்த குழந்தைய பாக்குறீங்களா? உங்ககிட்ட சொன்ன குழந்தைய வீடியோ கால். ஐயா வணக்கம். இப்போ உங்க கூட பேசுறது ஜிபத்தரா. இப்போ நீங்க ஆஸ்திரேலியாவில் இருக்கிறீங்க. இந்த ஜிபத்தரா இங்க இந்தியாவில் தமிழ்நாட்டுல இப்ப விருதுநகர்ல டைனமிக் பிரெயின் ஸ்கூல்ல இருந்து பேசுது. இப்போ உங்க மனைவி இந்த ஜிபத்தரா கிட்ட 4 கேள்வி கேட்டாங்க. உங்க பொண்ணுக்கு எப்ப கல்யாணம் ஆகும்னு கேட்டாங்க. முதல் கேள்வி, அந்த கல்யாணம் மார்ச்சுக்குள்ள ஆயிரும். பையன்
பெரும்பாலும் மாப்பிள்ளை ஆஸ்திரேலியாவில தான் இருக்காராம். அதுக்கடுத்து அவர் பண்ணக்கூடிய பிசினஸ் ஒரு ஷாப் வச்சிருக்காராம். ஷாப் ஏதோ கடை சம்பந்தப்பட்ட ஏதோ சூப்பர் மார்க்கெட்டோ ஒரு ஷாப்போ இந்த மாதிரி பிசினஸ் அவர் பண்ணுவாருங்கிறாங்க. உங்க பொண்ணுக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை 2, உங்க பையனுக்கு ஏதோ பிசினஸ் பண்ண போறாங்களா, சுயமா பண்ணா நல்லதா, பார்ட்னரா சேர்ந்து பண்ணதா நல்லதான்னு கேட்டாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா பார்ட்னர் கூட சேர்ந்து செய்யலாம் நல்லதுங்கிறாங்க. அடுத்து 3வது, இப்போ உங்க வீட்டுல யாருக்கோ ஒரு ஆபரேஷன் நடந்திருக்கான். ஆபரேஷன், அந்த ஆபரேஷனு 90% சக்சஸ் ஆயிருக்கு. இன்னும் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது, அதை நல்லா பாத்துருங்க. ரைட்டு. இப்போ நீங்க இந்தியாவில் ஆழ்மன பயிற்சி பழகிட்டு போறீங்க, இது அங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. தயவு செய்து நாங்க சொல்லி கொடுத்த தியான பயிற்சி, அந்த பயிற்சி எல்லாம் பண்ணி டெய்லி 10 நிமிஷம் பண்ணா போதும். ஆஸ்திரேலியாவில் உங்களால இந்த தியான பயிற்சி அங்க ஆரம்பிக்கலாம். சரி அம்மா, உங்ககிட்ட பேசுனாங்களே, எவ்வளவு தூரம் உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு? இந்த ஜிப்ரத்தா நீங்க ஆஸ்திரேலியாவில இருந்து 4 கேள்வி கேட்டீங்க. அந்த 4 கேள்விக்கும் சொன்ன பதில்கள் 90% உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அப்படித்தானே? சரிம்மா, நல்லா இருப்பீங்க. அவர் இங்க 2 விஷயத்துக்கு வந்தாரு. உங்க வீட்டுக்காரர் வைத்தியத்துக்கு வந்தாரு, ஆழ்மன பயிற்சிக்கு வந்தாரு. வைத்தியம் முழுசா பண்ணி விட்டுட்டோம், அதை டெய்லி நடக்க சொல்லுங்க. 2 ஆழ்மன பயிற்சி, தினம் 10 நிமிஷம் ஆழ்மன பயிற்சி அங்க பண்ண சொல்லுங்க. நன்றிமா, வணக்கம், வாழ்த்துக்கள்மா. நன்றி ஐயா, வணக்கம் ஐயா, வாழ்த்துக்கள். நன்றியா, நன்றி நன்றி, வணக்கம், நல்லா இருப்பீங்க. ஜிப்பத்ரா, இப்ப ஆஸ்திரேலியாவில இருந்து ஒரு ஐயாவும் ஒரு அம்மாவும் பேசினாங்க. அவங்க இப்போ உங்ககிட்ட அவங்க மகளுக்கு எப்ப கல்யாணம் ஆகும்னு கேட்டாங்க. அது நீ மார்ச்சுக்குள்ள ஆயிருமுன்னு எப்படி தோணுனது? எப்ப இந்த சூழ்நிலை வச்சு கல்யாணம் ஆயிரும் சொன்னேன்? இந்த இயர் நவம்பர் டிசம்பர் எதுவும் தெரியல. நெக்ஸ்ட் இயர் கேலண்டர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் 3 இப்படி திருப்புற மாதிரி யாரோ திருப்புற மாதிரி இருக்கு. அதனால மார்ச்ல ஆயிட்டு. ரைட். அடுத்தது இன்னொரு பையன் பிசினஸ் பண்ண போறாரு ஆஸ்திரேலியாவுல. பார்ட்னரோட சேர்ந்து பண்றது நல்லதா, தானா பண்றது நல்லதான்னு கேட்டாங்க. நீ பிசினஸ் கூட்டு சேர்ந்து பண்ணலான்னு, அது உனக்கு என்ன அறிகுறி தோணுது? ஏதோ ரெண்டு பேர் நின்றுட்டு சிரிச்சிட்டு ஒரு ஷாப்புக்குள்ள நிக்கிற மாதிரி தெரிஞ்சு, அதனால பார்ட்னரா சேர்ந்து பண்றது நல்லா இருந்துச்சு. சரி. அதுக்கு அடுத்தது இன்னொரு மகளுக்கு தலையில ஆபரேஷன் பண்ணியிருக்கு. அந்த ஆபரேஷன் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. நீ 90% சக்சஸ், 10% கொஞ்சம் போல சின்ன குறை இருக்குது, அதை பழையபடி கவனிக்கும்னு சொன்னீங்களே, அது எப்படி? ஒரு பாடி மாரி பிக்சர் தெரிஞ்சு, சரி, சைடுல நாட் கம்ப்ளீட்லி கியூர்ட் அப்படின்னு போட்டு. ஓகே, பாத்தீங்களா? அந்த ஒரு படம் போட்டிருக்கான், அதுல ஒரு சின்ன இடத்துல நாட் கம்ப்ளீட்லி கியூர்டு போட்டிருக்கான். அப்ப பாருங்க, ஆஸ்திரேலியாவிலிருந்து அவங்க உடல் ரீதியான ஆபரேஷன் பண்ணத இந்த குறை இந்த குழந்தைகிட்ட கேட்குறாங்க. 90% குணமாயிடுச்சு, 10% ஒரு சின்ன டாட் போட்டு நாட் கியூர்டு வந்திருக்கான். இப்போ எவ்வளவு அற்புதமா இந்த ஆஸ்திரேலியாவிலிருந்து அவங்க கேட்ட கேள்விக்கு இந்த ஜிப்பத்ரா எவ்வளவு அற்புதமா பதில் சொல்லுது பாருங்க. இதுதான் ஆழ்மன பயிற்சிங்கிறது. ஆஸ்திரேலியாவிலிருந்து 4 கேள்வி கேட்டாங்க. 4 கேள்விக்கும் அற்புதமா பதில் சொன்னாங்க. இந்த ஆழ்மன பயிற்சி இந்த மாசம் 11, 12, 13, 14, 15 நடத்துறோம். இதே மாதிரி நீங்களும் நிறைய சாதனை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, விருப்பம் உள்ளவங்க இந்த பயிற்சியில சேர்ந்து உங்களுடைய திறமைகளை அதிகப்படுத்தி கொள்ளலாம். இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை இவ்வளோ நான் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதுக்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க.